கவியரசு கண்ணதாசனின் இரவா காவியமான இயேசு காவியம். அருளப்பர் பிறக்கிறார், வளர்கிறார். இப்படிச் சில நாள் இருந்தபின் ஓர்நாள் எலிசபெத் என்னும் எழில் மூதாட்டியார் கற்பூரத்தில் கடைந்ததோர் மேனியும் கனகமணிச்சரம் காட்டிடும் கண்களும் அற்புத வடிவிலே அமைந்தன தோள்களும் கொண்டதோர் மகனை குறையிலாதென்றனள். வீரன் என்பார் சிலர், வேந்தன் என்பார் சிலர், ஞான மகனென நவின்று வைத்தார் சிலர். வான விளிம்பிடை வந்தது போல் விழிபெருகும் மகனுக்கு பேரென்ன சூட்டலாம்? மூதாதையர் பெயர் முறைப்படி வைப்பதா? சீரான புதுப்பெயர் செப்பி அழைப்பதா? அருளப்பன் என அழைத்தாள் எலிசபெத். தாயே, நின் செயல் தகவுடைத்தன்று, முன்னோர் பெயரே முறை என்றார் சிலர். தன்னருங் கொழுநன் தன்னை அவள் அழைத்து, என்ன பேர் சாற்ற நீர் இயம்புக என்றனள். பின்னிய உதட்டினில் பேச்சிலா ஏழையோ என்னிடம் விரைவிலோர் எழுதுகோல் கொடு என சைகையில் காட்டினர். தந்தனள் எலிசபெத். அப்பொழுதே அவர் அருளப்பன் என செப்பும் திறத்தில் செம்மைசால் பேரினை எழுதி காட்டினர். எல்லோரும் வியந்தனர். அருளப்பா, இவ்வகிலமே இறைவன் அருளப்பா என அழைத்து மகிழ்ந்தனர். பரிசுத்த ஆவியினால் நிரம்பப் பெற்ற பண்பாளர் சக்கரியாஸ் மூங்கை மாறி வரி சுத்தமாக உரைக்கும் வாயை பெற்றார். வாழ்த்துகிறார் பரம்பொருளை பாடல் பாடி. தெரிவித்தேன் இஸ்ரேலின் இறைவன் போற்றி, தேடித்தன் மக்களுக்கு கை கொடுத்தார். பரிவோடும் தாவீதின் திருக்குலத்தில் பக்குவமாய் மீட்பர்தமை பிறக்கச் செய்தார். இவ்வண்ணம் பகையிடத்தும் வெறுப்போர்பாலும் இருந்தம்மை மீட்டருளி வாழ வைத்தார். அவ்வாறே நாம் வாழ்ந்து சேவை செய்ய ஆபிரகாம் உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். செவ்வியதோர் திருக்குமரா, இறைவன் வாக்கை தேர்ந்து சொல்லும் பிள்ளை என பேர் படைத்தாய். எவ்வாறும் ஆண்டவரின் பாதை தன்னை இதமாக்க தினந்தோறும் நீ உழைப்பாய். இருளினிலும் மரணத்தின் நிழலின் கீழும் இருப்போர்க்கு ஒளிகாட்ட அமைதி நோக்கில் திருவடிகள் நாம் வைக்க இரக்கம் மிக்க செம்மையினால் இறைவனிடம் இருந்து நாளில் அருளோடும் இளங்கதிரோன் எழுந்து நிற்பான். அழியாத உண்மை இது என்று பாடி ஒரு பெரிய சக்தியினை வியந்து நின்றார் உயர்ந்த பணியாளர் சக்கரியாசே. சின்னஞ்சிறியோன் திரு அருளப்பன் காட்டில் பாறையில் காண்பெரு மரங்களில் கூட்டில் நிழலில் குமைந்திடும் இயற்கையில் வெட்டு கிளிகளை வெம்பசி காக்கியும் தேனையே தான் வெறும் சிற்றுணவாக்கியும் வாழ்ந்து திரிந்தனன் வாலிபம் நோக்கியே. இவனே அந்த இறைவனின் தூதுவன். அன்புடன் இவனை அறிமுகம் செய்கிறேன். ஆண்டவர் வழியை ஆயத்தப்படுத்துக, சிறந்ததோர் பாதையை செம்மைப்படுத்துக என்றொரு திருக்குறள் எதிரொலியாக பாலைவனத்திடை படரும் என்று இசையாஸ் எனும் இறைவாக்குரைஞர் இயம்பிய வாக்கின் இயக்கம் இவ்வாறே.